ஹாய் கேஸ், இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எப்படி கீவேர்ட் ரிசர்ச் ஏசி ஒர்க் பண்ணுறது பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஈஸியாக வந்து அந்த ஃப்ரீ மெத்தட் நிறைய சொல்கிறேன், ஆல்சோ பெய்டு மெத்தட் நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஏஐ டூலை வச்சு கம்பைன் பண்ணி நான் யூஸ் பண்ணுறேன், இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன், ஓகேங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கூகுள் போயிட்டு நம்ம வந்து ஒரு நீச் செலக்ட் பண்ணிக்கோம், ஓகேங்களா? நான் வந்துட்டு ஃபிட்னஸ் சூஸ் பண்ணிக்கிறேன், ஃபிட்னஸ் நீச்சில், ஓகேங்களா? அதில் வந்து மைக்ரோ நீட்ஸ் ஏதாவது சூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ வெயிட் லாஸ் டயட் நான் சூஸ் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இது வந்து மைக்ரோ நீட்ஸ், ஓகேங்களா? ஃபிட்னஸ்லாம் நிறையா இருக்குது, கரெக்டுங்களா? ஸோ ஃபிட்னஸ்னால் வந்து வெயிட் லாஸ் இருக்குது, ஒர்க் அவுட் இருக்குது, புரியுதுங்களா? இதில் வந்து மைக்ரோ நீட்ஸ் நான் சூஸ் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ இதில் என்ன பண்ணுறோம், இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து கீவேர்ட் ரிசர்ச் பண்ணணும், எஸ்இஓ கீவேர்ட், ஓகேங்களா? அதை நம்ம எப்படி ரிசர்ச் பண்ணி நம்ம ரைட் பண்ணுறது கூட உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். என்னென்ன ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் ஃபஸ்ட்டு கீவேர்ட் எடுத்து வைக்கிறதுன்னு பார்த்துட்டு, ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா இதுக்கு வந்து நான் கூகுளில் சர்ச் பண்ணுறேன், ஓகேங்களா? வெயிட் லாஸ், இதில் பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து ப்ரைமரி கீவேர்டு, ஓகேங்களா? ஸோ எப்பயுமே வந்து லாங் டெயில் கீவேர்டு யூஸ் பண்ணுங்க, ஓகேங்களா? ஷார்ட் கீவேர்டு வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன் எக்கச்சக்கமாக இருக்கும். லாங் டெயில் கீவேர்டு எக்ஸாம்பிள் வந்து வெயிட் லாஸ் டயட் இருக்கா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை லாங் டெயில், ஓகேங்களா? 4 கீவேர்டுக்கு மேலே, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் ஃபீமேல் இன் தமிழ், ஃபார் ஃபீமேல் இண்டியன், ஸோ இந்த மாதிரி கொடுப்போம். கொடுத்துட்டு இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் டீப்பாக போனீங்கன்னா பாருங்கள், வெயிட் கெயின் இருக்குது, வெயிட் லாஸ் டயட் பிளான் ஃபார் இந்தியன் வெஜிடேரியன், இது நான் வெஜிடேரியன், இந்த மாதிரிலாம் இருக்கும், ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இதை எடுக்கிறேன், கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்துட்டு இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு இதில் என்ன பண்ணணும் நீங்கள், ஸோ இப்போ வந்து பீப்புள் ஆல்சோ ஆஸ்க் ஃபார் அப்படின்றது வந்து சஜஸ்ட் பண்ணணும். ஸோ இதுலேருந்து நீங்கள் கீவேர்டு எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் கீவேர்டாக எடுத்துகிட்டு ரிசர்ச் பண்ணலாம். எக்ஸாம்பிள் ஏன் அது நம்ம யூஸ் பண்ணுறோம்னா, இங்கே வந்துட்டு கூகுள் வந்து இது ஏன் கொடுக்குதுன்னா இதுக்கு வந்து டிமாண்ட் இருக்கிறதுனால கொடுக்குது, புரியுதுங்களா? பீப்புள்ஸ் வந்து இதுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து டிமாண்டாக இருக்கிறதுனால இது கொடுக்குது, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு இது நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இதில் எடுக்கிறோம், அகைன் இதை காப்பி பண்ணுறோம், ஓகேங்களா? காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணிட்டு பாருங்கள், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பாருங்கள், ஹவு டு லூஸ் 10 kg வெயிட் நம்ம. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒன்லி பார்த்தீங்கன்னா 1900 வால்யூம் தான் இருக்குது, ஓகேங்களா? நம்ம வந்து மினிமம் 500க்கு மேலே இருக்கிறத நம்ம இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த டூல் வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்ட் சர்ஃபர், ஓகேங்களா? இது இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க, எக்ஸ்டென்ஷன். இது உங்களுக்கு ஃப்ரீயாகவே நிறையா ரிசர்ச் பண்ணலாம், ஓகேங்களா? ஃப்ரீ டூல், ஓகேங்களா? இதை வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து இதுக்கு வந்து கேன் ஐ லூஸ் 10 kg நம்ம நான் வந்து இதில் 10 kg ஹவு டு லூஸ் இதே நடத்தி பாருங்கள், இதே ஹவு டு லூஸ் 10 kg இன் அ மந்த். ஸோ இதை நான் காப்பி பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து மெயின் கீவேர்டாக எடுத்திருக்கோம், ஓகேங்களா? சரி, இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? இது ஒரு மெத்தடு. அடுத்து வந்து நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரீமாக போனீங்கன்னா ஆன்சர் த பப்ளிக் போய்க்கோங்க. இப்போ போயிட்டு இப்போ வந்து இதில் வந்து ஃப்ரீ தான் அது, ஓகேங்களா? இதை காப்பி பண்ணுறோம், இதை காப்பி பண்ணிவிட்டு இன்னும் நேரோ டவுன் பண்ணி போகிறோம், போயிட்டு சர்ச் கொடுக்குறோம். ஸோ லோட் ஆகட்டும், ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன தேடுறாங்கன்னா இதில் வந்து என்னென்ன தேடுறாங்கன்னு உங்களுக்கு வந்துடும், ஓகேங்களா? பாருங்கள், ஹவு டு லூஸ் 10 kg in a month while breast feeding. ஸோ இதில் வந்து நீங்கள் சப் கீவேர்டாக எடுத்துக்கலாம், ஓகேங்களா? இதெல்லாம் எடுத்துகிட்டு பாருங்கள், இதில் சர்ச் வால்யூம் பார்த்தீங்கன்னா 2.9K, ஓகேங்களா? இதிலே உங்களுக்கு எல்லாம் வந்துடும். இதை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து சப் கீவேர்டை எடுத்துக்கலாம், ஓகேங்களா? சப் ஹெட்டிங். அடுத்து வந்து என்ன எக்ஸ்ட்ரீமாக பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து இன்னும் என்னென்னா கீவேர்ட் பிளானர். ஸோ இது வந்து நீங்கள் கூகுளோட கீவேர்ட் பிளானர் வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ அதை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு
சர்ச் பண்ணிக்கலாம் ஈஸி. அடுத்து வேர்ட் ஸ்ட்ரீம்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதுலேயே. இது ஃப்ரீ டூல் தான். ஃபார் எக்ஸாம்பிள் அதே கீவேர்டு இங்கே போடுறேன். லோட் ஆகுது ஓகேங்களா. இப்போ வந்து ஆல் இண்டஸ்ட்ரீஸ், இது வந்து நம்ம ஃபிட்னஸ் ஓகேங்களா. ஃபிட்னஸ், ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ். இப்போ வந்து இந்தியான்னு நான் கொடுக்குறேன். பட் இந்தியா இது இங்கே இருக்கு. இப்போ வந்து கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ அது லோட் ஆகுது ஓகேங்களா. அடுத்து வந்து இங்கே வந்துருச்சு. இப்போ வந்து இதே வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்குது. ஸோ நீங்கள் அங்கே கூட போக தேவையில்ல, இங்கே தான் நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். புரியுதுங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்ச் வால்யூம் இருக்குது இல்லைங்களா, சர்ச் வால்யூம் இதுதான் வந்து நமக்கு தேவை. அதே காம்படிஷன் லோ ஹையான அதே காட்டுது. ஃப்ரீ டூல் தான் ஆக்சுவலி வந்து கூகுளோட ஏபிஐலேருந்து எடுக்கிறாங்க. ஏபிஐ கூகுளோட ஏபிஐலேருந்து லிஸ்ட் பண்ணுறாங்க. பார்த்தாலே அவங்க அந்த மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. கூகுளோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கீவேர்ட் பேனல் யூஸ் பண்ணுறது ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் லோ காம்படி இதில் மென்ஷன் ஆகிருக்கு ஓகேங்களா. இதை வச்சு நீங்கள் கீவேர்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெய்டு டூல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் AHREFs யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா SEMrush யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா. அடுத்து Ubersuggest யூஸ் பண்ணலாம். இது மூணுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா. இது மூணுமே நீங்கள் யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பெய்டு டூல் யூஸ் பண்ணி உங்களுக்கு சீக்கிரம் இது எல்லாமே அந்த டேட்டா தான், எல்லாமே அந்த கூகுளில் இருக்க டேட்டா தான் கொண்டு வரப்போகுது அவ்வளோதான். பெய்டுனா கொஞ்சம் அட்வான்ஸாக கொடுக்கும் அவ்வளோ, மற்றபடி எதுவும் இல்லை இதில் ஓகேங்களா. ரெண்டு டிஃப்ரென்ஸாக ஒன்றும் இதில் இருக்கிறவங்க என்ன கூகுள் இருக்கோ அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி எல்லா டூலும் கொடுக்க போகுது. ஒன்றும் பெருசாக இதில் இது பண்ணுறதுக்கு இல்லை ஓகேங்களா. ஜஸ்ட்டு கான்செப்ட் ஒன்று தான். இது வந்து நம்ம கீவேர்டு எடுத்தாச்சு, இதுதான் மெயின் கீவேர்டு ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இதை நம்ம ஸ்ட்ரக்சராக எப்படி ரைட் பண்ணோம் ஓகேங்களா. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு காப்பி பண்ணுவோம். காப்பி பண்ணிவிட்டு இப்போ இதுதான் கீவேர்டை வந்து இல்லை இது எப்படி ஆர்டிகில் யூஸ் பண்ணுறேன்னு சொல்ல போகிறோம் ஓகேங்களா. SEO ஓகேங்களா. டைட்டில் மெட்டா டிஸ்கிரிப்ஷன். ஸோ இப்போ வந்து இந்த கீவேர்ட்னா இப்போ வந்து இது பேஸ்ட் பண்ணுறேன் ஓகேங்களா. இதை வந்து இப்போ கூகுள் போயிட்டு அந்த கீவேர்டை பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது லிஸ்ட் ஆகுது இல்லைங்களா. இதுதான் வந்து மெட்டா டைட்டில் ஓகேங்களா. இது வந்து மெட்டா டிஸ்கிரிப்ஷன். இதை தான் அப்படி சொல்கிறேன், மெட்டா டைட்டில் மெட்டா டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம இந்த கீவேர்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து AI டூல் வச்சு பண்ணலாம். கடைசியாக நான் எப்படின்னு சொல்கிறேன் ஓகேங்களா. அடுத்து என்ன சொல்கிறாங்க, அடுத்து வந்து ஹெட்டிங்ஸ். இப்போ எதை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து H1. யாரும் மோஸ்ட்டாக H1 யூஸ் பண்ணோட H2 கூட வச்சுக்கோங்க. H2 இது வந்து H3 இது வந்து பேராகிராஃப் ஓகேங்களா. இதுதான் ஸ்ட்ரக்சராக சொல்கிறாங்க ஓகேங்களா. இதுதான் H2 அதுதான் வரும் புரியுதுங்களா. இதுதான் ஸ்ட்ரக்சராக அப்படி சொல்கிறாங்க, அந்த ஹெட்டிங்லேயே யூஸ் பண்ணணும் அப்படின்னு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா URL ஸ்ட்ரக்சர். இது வந்து URL ஸ்ட்ரக்சர்னால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து URL. இப்போ வந்து இதுதான் வந்து அந்த URL பர்மாலிங்க்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. இதுக்கு பேர் இது வந்து பர்மாலிங்க். இது SEO அதுதான் வந்து URL ஸ்ட்ரக்சர். ஆக்சுவலி வந்து இந்த மாதிரி தான் ஸ்ட்ரக்சர் இருக்கணும் ஓகேங்களா. இது ஆப்ஷனல், இது வந்து கேட்டகரிஸாக பண்ணுறது. பட் மெயினாக வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது இல்லாமல் இருக்கும் ஓகேங்களா. எக்ஸாம்பிள் இது இல்லாமல் இப்படி வச்சுப்பாங்க ஓகேங்களா. இப்போ வந்து இதில் வந்து இது வெப்சைட்டை விட்டுருங்க. இப்போ அந்த கீவேர்டு பார்த்தீங்கன்னா மெயின் கீவேர்டுனா இப்போ வந்து லூஸ் 10 kg in a month. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லூஸ் 10 kg in 1 month. புரியுதுங்களா. இது அப்படியே எழுதியிருக்காங்க. இது கண்டென்ட் வித்தவுட் கீவேர்ட் ஸ்டஃபிங். ஸோ இது வந்து இந்த கீவேர்டோட எப்படின்னா அந்த கண்டென்ட் வந்து எங்கேயாச்சும் இந்த கீவேர்டோட ரிஃப்ளெக்ஷனில் இருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க புரியுதுங்களா. கீவேர்டை ஸ்டஃப் பண்ணாமல் இருக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இமேஜ் ஆல் டெக்ஸ்ட் இது வந்து நம்ம எப்படி சொல்கிறது, இப்போ இந்த இமேஜ் இதுக்கு வந்து ஒரு ஆல் டெக்ஸ்ட் எழுதுவாங்க. அதை நான் எப்படின்னு சொல்கிறேன் போஸ்ட் எழுதும்போது. இப்போ நம்ம எப்படி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி ஒரு கீவேர்டு ரிசர்ச் பண்ணுறாங்க எடுக்கிறாங்க அப்படின்னு ஓகேங்களா. இப்போ வந்து இதை வந்து நம்ம இதில் எழுதுவோம் ஓகேங்களா. AI வச்சு எப்படின்னு பாருங்கள். இப்போ வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா
அவர் ப்ராம்ப்ட் எழுதுறேன், அதை பாருங்க. எழுதிட்டேன். இதுக்காச்சும் வேணா கமெண்ட் செக்ஷனுக்காக நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ நான் இதை சார்ஜ் அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ அது ஜென்ரேட் ஆகுது. ஓகேங்களா? இப்போ ஜென்ரேட் ஆனதுக்கு நம்ம மீடியமில் போய் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு டெமோ காட்டுறேன் எப்படின்னு. ஸோ இதை வந்துட்டு இது வந்து பர்மனன்ட் லிங்க். இது வந்து உங்களுக்கு இந்த வேர்ட் ப்ரெஸ் எழுதும்போது தெரியும். வேறு இதில் நீங்கள் ரைட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போ வந்து என்ன பண்ணுறோம், கூகுள் போயிட்டு இதை காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிட்டு இங்கே தான் இமேஜ் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? நான் ஜஸ்ட் ஏதோ ஒன்று இமேஜ் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து ஆல் டெக்ஸ்ட். ஓகேங்களா? இதுக்கு வந்து என்ன பண்ணுறோம்னா give alt matrix. ஓ அது இருக்குல்ல, இது பார்த்தீங்கன்னா அது லோட் ஆகட்டும். ஓகேங்களா? அடுத்து வந்து இங்கே வந்து நம்ம ரைட் பண்ணி வச்சு ஸ்ட்ரக்சர் எடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதை அப்படியே காப்பி பண்ணுறோம். டெமோக்காக கொடுக்குறோம். ஓகேங்களா? இப்போ வந்து இதை எடுத்துக்கிட்டு இதை காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்து சேவ் கொடுத்துட்டு இது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? கொடுத்துட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கன்க்ளூஷன் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு
ஆர்டிகல் ரெடி ஆகிடும். ஓகேங்களா, ஜஸ்ட் நான் டெமோக்கு வேறு ஒன்றும். ஸோ இதை போட்டு நீங்கள் இது பண்ணி பப்ளிஷ் ஆகிடும். ஓகேங்களா, இது நான் மீடியம்காக யூஸ் பண்ணி ஜஸ்ட் உங்களுக்கு டேரெக்டாக காட்டுறதுக்காக யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ இதை நீங்கள் இந்த மேட்டர் டைட்டில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த போஸ்ட் எடிட் பண்ணும்போது கீழே இருக்கும். ஓகே, அதை வச்சு நீங்கள் எடிட் பண்ணி பர்மா லிங்க்குங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, இங்கே மேலே வர்றது தான். ஓகேங்களா, அந்த மேலே ஸ்லாஷ் போட்டு வரும் இல்லைங்க, இதில் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்லாஷ் போட்டு அங்கே அது இதில் வர்றது தான். ஓகேங்களா, அதுவும் வந்து எஸ்இஓ தான் கொடுத்துரும். நீங்கள் இது மாதிரி சார்ஜ் வச்சு ஈஸியாக ரைட் பண்ணிடலாம், நீங்கள் எந்த வேலையும் பண்ண தேவையில்ல. ஓகேங்களா, இப்போ ஏஐ டூல் வச்சு எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகேங்களா, எந்த டவுட்டை கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் பல வீடியோஸ் இருக்குது, பாருங்கள். இது மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.